உலக அரசியலில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தும் ஒரு முக்கிய உடன்பாடு கையெழுத்தாகிவிட்டது. இந்தியா மற்றும் அமெரிக்கா இரண்டு பெரிய சக்திகள் ஒரே மேடையில் கையெழுத்திட்டுள்ளன. இது சாதாரண ஒப்பந்தமல்ல, புதிய உலக சக்தி சமநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு தீர்மானம். இவற்றை பற்றி விவரிக்கிறது இன்றைய போர்வால். மலேசிய தலைநகரான கோலாலம்பூரில் ஏசியன் அமைப்பின் பாதுகாப்புத்துறை மந்திரிகள் உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த மாநாட்டில் இந்தியா சார்பில் பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் பங்கேற்றுள்ளார். இந்நிலையில் ராஜ்நாத் சிங் அமெரிக்கா பாதுகாப்புத்துறை மந்திரி பெடி ஹெங்சேத்தை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இந்தியா அமெரிக்கா இடையேயான 10 ஆண்டுக்கான பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. சமீப காலமாகவே இந்தியா மற்றும் அமெரிக்கா இரு நாடுகளுக்கிடையில் வர்த்தக மோதல் நிலவி வருகிறது. இதற்கிடையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருப்பது வர்த்தக மோதல் அதிகரிப்பதை தடுக்க இரு நாடுகளும் முன்வருவதை காட்டுவதாக பெரும்பாலான ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 10 ஆண்டுகளுக்கான இந்த ஒப்பந்தம் இரு நாட்டு இராணுவம் பாதுகாப்பு மேம்பாட்டிற்கு அடித்தளமாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஏற்கனவே வலுவாக உள்ள நமது பாதுகாப்பு கூட்டாண்மையில் புதிய சகாப்தம் ஒன்றை ஏற்படுத்தும் எனவும், பாதுகாப்பு நமது இருதரப்பு உறவின் முக்கிய தூணாக இருக்கும் எனவும், சுதந்திரமான வெளிப்படையான மற்றும் விதிகள் சார்ந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உறுதி செய்வதற்கு இந்த கூட்டாண்மை மிக முக்கியமானது எனவும் இந்த ஒப்பந்தம் குறித்து சமூக ஊடக தளமான எக்ஸில் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டே ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் இந்த ஒப்பந்தம் நிறைவடையவிருந்தது. ஆனால் பாகிஸ்தான் உடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான ட்ரம்பின் கருத்துக்கள் மீதான இந்தியாவின் அதிருப்தியால் ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதமானது எனவும் கூறப்படுகிறது. இந்தியாவும் அமெரிக்காவும் சமீப காலமாக தங்கள் பாதுகாப்பு உறவுகளை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருகின்றன. வரும் ஆண்டு பிப்ரவரியில் பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்கா பயணத்தின் போது ட்ரம்புடனான அவரது பேச்சுவார்த்தைகளில் பாதுகாப்பு விவகாரம் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. அமெரிக்கா இந்தியாவுக்கு பல பில்லியன் டாலர் மதிப்பிலான இராணுவ உபகரணங்களை விற்கும் என்றும், இதன் மூலம் இந்தியா F-35 ஸ்டெல்த் போர் விமானங்களை வாங்கும் வழியை உருவாக்கும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். ஆனால் அதன் பின்னர் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்குவதும் ரஷ்யாவுடனான அதன் நீண்டகால பாதுகாப்பு உறவுகளும் கவலை தருவதாக ட்ரம்ப் நிர்வாகம் கூறி வருகிறது. இப்போது கையெழுத்திடப்பட்ட இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தமும் இதற்கு முன்பு செய்யப்பட்ட ஒப்பந்தங்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. இது அமெரிக்காவிற்கு இந்தியாவின் முக்கியத்துவத்தை, குறிப்பாக பாதுகாப்பு விஷயங்களில் இந்தியாவின் முக்கிய பங்கை எடுத்து காட்டுகிறது. இந்த ஒப்பந்தம் இந்தியாவை விட அமெரிக்காவிற்கு மிகவும் முக்கியமானது என்றும், ஏனென்றால் தைவான் மற்றும் தென்சீன கடல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிராந்தியத்தில் சீனாவின் இராணுவ நடவடிக்கைகளை தடுப்பதாக இருந்தாலும் சரி, பிராந்திய நட்பு நாடுகள் மிகவும் முக்கியம். இந்தியாவுக்கு ரஷ்யா இன்னும் முக்கியமான ஆயுத வழங்குனராக உள்ளது. ஆனால் இந்தியா தனது பாதுகாப்பு துறையை பன்முகப்படுத்தவும் உள்நாட்டு திறனை மேம்படுத்தவும் முயற்சி செய்வதால் ரஷ்யாவின் பங்கு தொடர்ந்து குறைந்து வருகிறது. சமீபத்திய மாதங்களில் அமெரிக்காவில் இருந்து எண்ணெய் மற்றும் பாதுகாப்பு கொள்முதலை அதிகரிக்க தயாராக இருப்பதாக இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் முக்கியமான வர்த்தக ஒப்பந்தத்தை நவம்பர் மாதத்தில் எட்டுவதை நோக்கமாக கொண்டு இந்தியாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளன. இதற்கிடையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா மிக விரைவில் கணிசமாக குறைத்துவிடும் என பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் கூறியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீப காலங்களில் பலமுறை கூறிவிட்டார். உலகின் 3வது பெரிய எண்ணெய் இறக்குமதியாளரான இந்தியா கடந்த ஆண்டு ரஷ்யாவிலிருந்து $52.7 பில்லியன் மதிப்புள்ள கச்சா எண்ணெய் வாங்கியுள்ளது. இது இந்தியாவின் மொத்த எண்ணெய் இறக்குமதியில் 37% என்பது குறிப்பிடத்தக்கது.